பிரியமான நண்பர்களே, இரவு 12 மணி நேரம். மாவட்டத்தில் உயர்ந்த அதிகாரியான கலெக்டர் நிதிவர்மா ஒரு முக்கியமான கூட்டத்திலிருந்து திரும்பி தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். சுற்றும் அமைதியாக இருந்தது. நிதிவர்மாவுக்கு சற்று பயம் ஏற்பட்டது. பயத்தால் அவள் காரை வேகமாக ஓட்டினாள். திடீரென கார் நின்றுவிட்டது. நிதி உடனடியாக காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றாள். ஆனால் எந்த பலனும் இல்லை. கார் கெட்டுவிட்டது. ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவள் காரிலிருந்து இறங்கி சுற்றிலும் பார்த்து பிரச்சனை என்னவென்று பார்த்தாள். இன்ஜினில் ஏதோ கோளாறு இருப்பதாக, அதனால்தான் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்று அவள் நினைத்தாள். பலமுறை முயன்றும் கார் ஸ்டார்ட் ஆகாததால் அவள் வீட்டிற்கு ஃபோன் செய்ய விரும்பினாள். அவள் உடனடியாக மொபைலை எடுத்தாள். ஆனால் அழைப்பு செய்ய முயன்றபோது நெட்வொர்க் முற்றிலும் இல்லை என்று தெரிந்தது. இதை பார்த்து அவள் பயந்துவிட்டாள். இப்போது என்ன செய்வது? கார் வேலை செய்யவில்லை, நெட்வொர்க் இல்லை, யாருடனும் பேச முடியாது. வீட்டிற்கு எப்படி செல்லப் போவது? இருப்பினும் அவள் தன் தைரியத்தை இழக்கவில்லை. வீடு அதிக தூரத்தில் இல்லை. ஏதோ விதமாக நடந்து செல்லலாம் என்று முடிவு செய்தாள். இந்த எண்ணத்துடன் அவள் மெதுவாக முன்னோக்கி சென்றாள். சற்று தூரம் நடந்த பிறகு அவளுக்கு தொலைவில் வாகனங்களின் விளக்குகள் தெரிந்தன. அவளுக்கு சற்று ஆறுதல் அளித்தது. யாராவது தெரிந்திருக்கிறார்கள். அவள் அந்த திசையில் நடக்கத் தொடங்கினாள். அங்கு வந்தபோது 2-3 சிப்பாய்கள் சாரா பாட்டில்களை திறந்து உட்கார்ந்து சாரா குடித்துக்கொண்டே பேசாக்கு விளையாடியதை பார்த்தாள். அவர்கள் அருகில் பேசா கார்டுகள் இருந்தன. இதை பார்த்து கலெக்டர் நிதிவர்மா கோபத்தில் கொதித்து விட்டாள். அவள் உடனடியாக சிப்பாய்கள் அருகே சென்று கடுமையான சத்தத்தில் கூறினாள், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு இதுவா வேலை? சாலையில் உட்கார்ந்து சாரா குடிக்கிறீர்களா? வெட்கமில்லையா? நீங்கள் யாரு? சட்டத்தை மீறுபவர்களா அல்லது சட்டத்தை கடைபிடிப்பவர்களா? நீங்கள் இப்படி செய்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் இந்த யூனிஃபார்மை அவமானப்படுத்துகிறீர்கள். இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு சரியானது இல்லை, புரிந்ததா? ஒரு சிப்பாய் சிரித்துக்கொண்டே கூறினான், ஐயோ மேடம், அதிக திறமை காட்டாதீர்கள், புரிந்ததா? உங்கள் போன்ற அழகிய பெண்ணிடமிருந்து இப்படி பேச்சுகள் நன்றாக இல்லை. வா, எங்களுடன் உட்கார், சற்று சந்தோஷமாக கழி. இந்த இரவு நேரத்தில் இந்த அழகிய தெய்வம் எங்கிருந்து வருகிறது? ஒருமுறை எங்களை நோக்கியும் பார், நாங்களும் உனக்கு ஃபிதாவாகிவிட்டோம். இந்த மொழிகளை கேட்டு நிதிவர்மாவின் கோபம் இன்னும் அதிகமானது. ஆனால் அவள் தன்னை அடக்கி கூறினாள், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். முதலில் நீங்கள் இங்கே சாரா ஏன் குடிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அரசு சாராவுக்கு தடை விதித்துள்ளது. நீங்கள் சட்டத்தை காக்க வேண்டியவர்களாக இருந்தும் சட்டத்தை மீறுகிறீர்கள். இது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போடும் உரிமை இல்லை, புரிந்ததா? இதற்கிடையில் ஒரு சிப்பாய் நிதிவர்மாவின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டே கூறினான், ஐயோ மேடம், நமக்கு அறிவுரை சொல்லாதீர்கள். நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியும். சரி விடு, இன்று நீ எங்களுடன் சாரா குடிக்க வேண்டும். சற்று சந்தோஷமாக இரு, சரதாக இருக்கும். உன்னை பார்த்தால் நிற்க முடியவில்லை. தயவுசெய்து ஒரு முறை நம்மை சந்தோஷப்படுத்து என் உயிரே. இந்த மொழிகளை கேட்டதும் நிதிவர்மாவின் கோபம் வெடித்தது. அவள் தன் கோபத்தை தடுக்க முடியாமல் ஒரு சிப்பாயின் முகத்தில் கடுமையாக தாக்கி கோபமாக கூறினாள், நீங்கள் இந்த யூனிஃபார்ம் சரியானவர்கள் இல்லை. இப்போது நான் என்ன செய்வேனோ பார். இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு மக்கள் சேவைக்காக கொடுக்கப்பட்டது, நாட்டு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் மக்கள் சேவை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள்தானே கெட்டுப்போனீர்கள். மக்களை எப்படி சீர்திருத்துவீர்கள்? அப்போது மற்றொரு சிப்பாய் நிதியை கடுமையாக இழுத்து கோபமாக கூறினான், என்ன பார்க்கிறீர்கள் நீங்கள்? இதை பிடுங்கள். இன்று இதுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அதிக பெருமை காட்டுகிறது, போலீசுடன் தாக்கிக் கொள்கிறது. இப்போது சட்டத்தின் சக்தி என்னவென்று காட்டுகிறேன். அவன் நிதியை கடுமையாக பிடித்தான். ஆனால் நிதிவர்மா சாதாரண பெண்ணில்லை. அவள் ஒரு ஜட்காவுடன் தன்னை விடுவித்து கொண்டாள். இருப்பினும் அவள் உள்ளுக்குள் பயம் நிலவியது. இப்போது என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. ஓடிப்போவது சாத்தியமில்லை. யாருடைய உதவியும் கேட்க முடியாது. சிப்பாய்களின் நோக்கங்களை பார்த்தால் அவள் பாதுகாத்திருந்த தன் பையை அவர்கள் திருட மோடியுள்ளனர் என்று தெளிவாக தெரிந்தது. அப்போது நிதிவர்மா கோபமாக கூறினாள், நான் இந்த மாவட்ட கலெக்டர். நீங்கள் இருவரையும் இப்போதே சஸ்பெண்ட் செய்கிறேன். நாளையே எஸ்பி சாருடன் பேசி உங்கள் எல்லோரையும் சஸ்பெண்ட் செய்வித்துக் கொள்கிறேன், புரிந்ததா? இந்த மொழிகளை கேட்டு சிப்பாய்கள் கடுமையாக சிரித்தார்கள் மற்றும் நிதியை பிடித்தார்கள். நாளை நம் உயிர்கள் போனாலும் சரி, இந்த வாய்ப்பை எப்படி விடுவிப்போம்? நிதி உள்ளுக்குள் பயம் நிலவியது. அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவள் மிக வலுவாக முயன்று தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினாள். ஒருவேளை தப்பிக்க முடியாவிட்டால் இவர்கள் தன்னுடன் என்ன செய்வாரோ என்று மனதில் யோசித்துக்கொண்டு. ஏனென்றால் சிப்பாய்கள் அனைவரும் மதியில் மூழ்கியிருந்தார்கள். அவர்களின் நோக்கங்கள் சரியாக தெரியவில்லை. நிதி வேகமாக ஓடினாள். இரு சிப்பாய்களும் அவள் பின்னால் ஓடினார்கள். ஓடிக்கொண்டே ஒரு சிப்பாய் நிதியை பிடித்தான்.
கோபமாக அவள் கழுத்தில் கடுமையாக தாக்கி கூறினான், உனக்கு இவ்வளவு தைரியமா? இங்கிருந்து ஓடிப்போகலாமா? முதலில் நம்மை சந்தோஷப்படுத்து, அதன் பிறகு எங்கே போகலாமோ போ, புரிந்ததா? நீ நம்மை சந்தோஷப்படுத்தாதவரை உன்னை எங்கும் போக விட மாட்டோம். நீ இன்று நம்மை விட்டால் இவ்வளவு அழகிய தெய்வம் மீண்டும் நமக்கு கிடைக்காது. அதிக நடிப்பு செய்யாதே, நாங்கள் சொல்வது போல் செய். நிதி பயத்துடன் துடித்து கொண்டிருந்தாள். அவள் கூறினாள், நீங்கள் மதியில் இருக்கிறீர்கள், அதனால்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ புரியவில்லை. ஆனால் பிறகு நீங்கள் மிகவும் பச்சாத்தாபப்படுவீர்கள். என்னை போக விடுங்கள், இல்லையென்றால் நடப்பது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நான் உண்மையை சொல்கிறேன், என்னை விடுங்கள். நான் இந்த மாவட்ட கலெக்டர். நீங்கள் செய்வதை மிகப்பெரிய தவறு. உங்கள் நிலை எப்படி ஆகுமோ நீங்கள் அமைதியாக தூங்கவும் முடியாது. என்னை இங்கேயே விடுவது உங்களுக்கு நல்லது. ஒரு சிப்பாய் கூறினான், ஐயோ என் உயிரே, நாளையாவது நாங்கள் உன் கேஸில் தொங்கினாலும் சரி. ஆனால் சிப்பாய்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்களின் மனதில் ஒரே எண்ணம். பெண்ணை பார்த்து அவர்களின் மனம் கெட்டு போய்விட்டது. அவர்களின் கண்களில் இப்போது சரி தவறு என்று எதுவுமில்லை. ஒரு சிப்பாய் சிரித்து கொண்டே கூறினான், இந்த பெண் தன்னை கலெக்டர் என்று நினைக்கிறாள். கலெக்டர் என்றால் என்னவென்று தெரியுமா? சரி, பரவாயில்ல, இந்த இரவில் நாங்கள் உன்னை கலெக்டராக்குவோம். உன்னை பார்த்தால் கலெக்டராக தெரியவில்லை. அதிக பெருமை காட்டாதே, புரிந்ததா? நாங்கள் சொல்வது போல் செய். நிதி உள்ளுக்குள் முற்றிலும் தளர்ந்து விட்டாள். இப்போது ஓடிப்போகாவிட்டால் இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஓடிப்போவது அவ்வளவு எளிதல்ல. அப்போது அவள் தைரியத்தை சேகரித்து கொண்டு ஒரு சிப்பாயிடமெடுத்து அவனின் தோட்டாவை பறித்து இருவரையும் தோட்டா காட்டி பயமுறுத்தி ஓடிப்போய்விட்டாள். பயத்துடன் இரு சிப்பாய்களும் அங்கேயே நின்றுவிட்டனர். யாரும் அவளை துரத்தவில்லை. தோட்டா சுட்டுவிடுமோ என்ற அனைவரின் மனதிலும் பயம் நிலவியது. மறுநாள் சூரியன் உதயமான போது கலெக்டர் நிதி வர்மா யோசித்தால், இப்போது என்ன செய்வது? அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் நேராக ஏஎஸ்பி அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு வந்து அந்த இரு ஹவுல்தார்கள் மீது புகார் பதிவு செய்ய வேண்டும், அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கோரினாள். ஆனால் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் யாரையும் சஸ்பெண்ட் செய்ய முடியாது. ஏஎஸ்பி அர்ஜுன் கேசரி கூறினான், மேடம், உங்கள் வார்த்தையுடன் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நீங்கள் அவர்கள் மீது ஏதாவது ஆதாரங்கள் கொண்டு வந்தால் நான் இந்த வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்வேன். நிதி கவலை அடைந்தாள். இப்போது என்ன செய்வது? ஆதாரங்கள் இல்லாமல் யாரையும் சஸ்பெண்ட் செய்வது கடினம் என்பது உண்மை. அவள் வீட்டுக்கு வந்து சற்று தூங்கினாள். பிறகு அவள் மனதில் ஒரு திட்டம் உருவானது. அவள் நேராக அந்த இரு ஹவுல்தார்கள் பணிபுரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாள். அங்கு வந்து இன்ஸ்பெக்டர் சமீர் தேசாய் டெஸ்க் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் கலெக்டர் நிதி வர்மாவை அடையாளம் செய்ய முயற்சி செய்யவில்லை. அவள் சல்வார் கமிஸ் அணிந்திருந்ததால் அவள் ஏதோ கிராமத்தை சேர்ந்த பெண் என்று நினைத்தான். இன்ஸ்பெக்டர் அடுத்து சென்று கூறினாள், சார், எனக்கு புகார் பதிவு செய்ய வேண்டும். இந்த மொழியை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சிரித்து கூறினான், புகார் பதிவு செய்ய வேண்டுமா? உன்னிடம் பணம் இருக்கா? புகார் பதிவு செய்ய பணம் செலவாகும். பணத்தை எடுத்துக்கொடு, பதிவு செய்கிறேன். இந்த மொழிகளை கேட்டதும் நிதியின் மனம் பதற்றமடைந்தது. இன்ஸ்பெக்டரும் அந்த ஹவுல்தார்களைப் போலவே குற்றவாளி என்று அவளுக்கு புரிந்தது. ஏனென்றால் அவன் வெளிப்படையாக பயப்படாமல் லஞ்சம் கேட்கிறான். அப்போது நிதி கடுமையான சத்தத்தில் கூறினாள், சார், நமக்கு சட்டம் பற்றி சொல்லாதீர்கள். சட்டத்தில் எங்கும் புகார் பதிவு செய்ய பணம் கொடுக்க வேண்டும் என்று எழுதவில்லை. நீங்கள் நமக்கு லஞ்சம் கேட்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், புகார் பதிவு செய்யுங்கள். எனவே உங்கள் வேலையை செய்யுங்கள், விரைவாக புகார் எழுதுங்கள். இந்த மொழிகளை கேட்ட இன்ஸ்பெக்டர் கோபத்தில் கொதித்தான் மற்றும் கூறினான், இந்த பெண் என் முன்னால் வாய் திறக்கிறாளா? நான் யார் இந்த பெண்ணுக்கு தெரியுமா? இப்போதே உன்னை உள்ளே போடலாம். அதன் பிறகு உன்னுடன் என்ன செய்வேனோ நீயே கற்பனை செய்யலாம். அதிக பெருமை காட்டாதே, பணம் கொடு, இல்லையென்றால் இங்கே எந்த புகாரும் பதிவாகாது. இவ்வளவு வந்து புகார் எழுத வேண்டும். வெளியே போ, இல்லையென்றால் தாக்கி வெளியே தூக்கி அனுப்புவேன். எனக்கு கோபத்தை தூண்டாதே, புரிந்ததா? இந்த மொழிகளை கேட்ட கலெக்டர் நிதி வர்மா கோபத்தில் சிவந்து விட்டாள். அவள் தன் பேக்கிலிருந்து ஐடி கார்டை எடுத்து இன்ஸ்பெக்டர் முன்னால் வைத்தாள். இன்ஸ்பெக்டர் ஐடி கார்டை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன, முகம் வெளிறிவிட்டது. பயத்துடன் அவன் இடத்திலிருந்து எழுந்து நின்று கைகளை இணைத்து கூறினான், மேடம், என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மாவட்ட கலெக்டர் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மேடம். யார் மீது புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் உடனே எழுதுகிறேன். இந்த மொழிகளை கேட்டதும் நிதியின் கோபம் இன்னும் அதிகமானது. அவள் கடுமையான சத்தத்தில் கூறினாள், நீங்கள் சாதாரண மக்களுடனும் இப்படிதான் நடந்து கொள்கிறீர்களா? இப்போது நான் காட்டுகிறேன் சட்டத்தின் சக்தி என்னவென்று. இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு மக்கள் சேவைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இந்த யூனிஃபார்ம் பெயரில் மக்களை திருடுகிறீர்கள், தவறான வேலைகள் செய்கிறீர்கள். நீங்கள் இந்த யூனிஃபார்ம் சரியானவர்கள் இல்லை. அவள் தன் ஐடி கார்டை மீண்டும் எடுத்துக்கொண்டு கோபமாக கூறினாள், இப்போது நாளை உங்கள் இருவர் பற்றியும் முடிவெடுக்கப்படும். தயாராக இருங்கள். இப்படி சொல்லி நிதி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தாள். நேராக ஏஎஸ்பி சாருடன் பேசினாள். അവസാനം ജഡ്ജി വിധി വായിക്കാൻ തുടങ്ങി.
തെളിവുകൾ, സാക്ഷികളെ പരിശോധിച്ച ശേഷം പ്രതികളായ ഇൻസ്പെക്ടർ, 2 സിപ്പായികൾ തങ്ങളുടെ കർത്തവ്യ ബഹുമാനം ലംഘിച്ചു എന്ന് കോടതി സ്ഥിരീകരിക്കുന്നു. ഇവരെ ഉടൻ സസ്പെൻഡ് ചെയ്യുന്നതോടെ അഴിമതി, മോശം പെരുമാറ്റം, സ്ഥാനദുരുപയോഗം ആരോപണങ്ങളിൽ 1 വർഷ ശിക്ഷ വിധിക്കുന്നു. ജഡ്ജിയുടെ ശബ്ദം ഹാളിന്റെ ഹൃദയങ്ങളെ തറച്ചു. കോടതി ഇവരെ ജയിലിലേക്ക് അയക്കാൻ ഉത്തരവാദിക്കുന്നു. ഈ വാക്കുകൾ കേട്ടപ്പോൾ കോടതി റൂമിൽ കലകലം. മീഡിയക്കാർ പുറത്തുഓടി വാർത്തകൾ പറയാൻ പോയി. മുൻപ് ഈ പ്രതികളോടൊപ്പം ജോലി ചെയ്ത ചില പോലീസുകാർ തല താഴ്ത്തി. ആ 3 അപരാധികളെ ഹവാലാത്തിലേക്ക് കൊണ്ടുപോകാൻ തുടങ്ങി. ലജ്ജയോടെ അവരുടെ തലകൾ വളഞ്ഞു. അപ്പോൾ കളക്ടർ നിധി വർമ്മ എഴുന്നേറ്റു പറഞ്ഞു, മൈ ലോർഡ്, അനുമതിയുണ്ടെങ്കിൽ ഞാൻ ഏതോ ഒന്ന് പറയണം. എല്ലാവരും ഒരു നിമിഷം നിശബ്ദരായി. അവൾ പറഞ്ഞു, സർ, ഇവർ എന്നോട് ചെയ്തത് ഞാൻ പൊറുക്കുന്നു. ഇവരെ സസ്പെൻഡ് ചെയ്യാതിരിക്കണമെന്നും ആഗ്രഹിക്കുന്നു. പകരം 6 മാസം ശിക്ഷ വിധിക്കണം. അതുവഴി അവർ ശിക്ഷ അനുഭവിച്ച ശേഷം ശരിയായി ജോലി ചെയ്യും. ഈ യൂണിഫോം ബഹുമാനം കാക്കും, ജനസേവനം ചെയ്യും. ഈ വാക്കുകൾ കേട്ടപ്പോൾ ജഡ്ജിയുടെ കണ്ണുകളിലും കണ്ണീർ. അവർ ഉടൻ തീർപ്പു മാറ്റി 6 മാസം ശിക്ഷ വിധിച്ചു. അവരുടെ ജോലികൾ തുടരാൻ അനുവദിച്ചു. ഇനി അവരുടെ മുഖങ്ങളിൽ അഹങ്കാരമല്ല, ലജ്ജാത്രം. കോടതി ഗേറ്റിനടുത്ത് ജനങ്ങൾ കൈകൊട്ടി. പല സ്ത്രീകളും പറഞ്ഞു, കുറഞ്ഞത് ഒരാളെങ്കിലും ശബ്ദമുയർത്തി. നീതി കണ്ടു. നിധി വർമ്മ മെല്ലെ പുറത്തു വന്നു. മീഡിയക്കാർ മൈക്കുകളോടെ ഓടി. മാഡം, നിങ്ങൾക്കെങ്ങനെ തോന്നുന്നു? നിധി ചിരിച്ച് പറഞ്ഞു, എനിക്കൊരു കാര്യം മാത്രം തോന്നുന്നു. നിയമം ഇനിയും ജീവനോടെയുണ്ട്. ഈ 6 മാസത്തിന് ശേഷം അവർ നന്നായി ജോലി ചെയ്യുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. അതിനുശേഷം അവൾ തന്റെ കാറിൽ കയറി. കാർ മെല്ലെ മുന്നോട്ടു പോയി. പിന്നിലൊരു പാഠം ശേഷിച്ചു. ഒരു സ്ത്രീ തന്റെ സത്യം ധൈര്യത്തോടെ നിന്നാൽ മുഴു സിസ്റ്റവും വളയുന്നു. അടുത്ത ദിവസം പോലീസ് സ്റ്റേഷനിൽ പുതിയ സ്റ്റാഫ് നിയമനം. ASP അർജുൻ കേസരി തന്നെ പരിശോധിച്ചു പറഞ്ഞു, ഇനി ഈ പോലീസ് സ്റ്റേഷൻ ഭയത്തിന്റെ പ്രതീകമല്ല, നിയമത്തിന്റെ പ്രതീകമായി നിൽക്കും. ജില്ലാ ജനങ്ങൾ ശ്വാസം വിട്ടു. എല്ലായിടത്തും ഒരേ ചർച്ച. കലക്ടർ നിധി വർമ്മ ചെയ്തത് തന്റേതിനു മാത്രമല്ല, നീതി ആഗ്രഹിക്കുന്ന ഓരോരുത്തരുടേതിനും. ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യൂ, ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ, ബെൽ ഐക്കൺ ബട്ടൺ അമർത്തൂ. നന്ദി.